இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி சமீபத்தில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டார்கள். அந்த பட்ஜெட்டை கடந்த 2-3 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் ஆலயமணி, மாநில செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள வேலுசாமி உள்ளிட்டவர்கள் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும், வேளாண்மையின் மீது பற்று கொண்ட வேளாண்மை ஆர்வலர்களுக்கும் அந்த பட்ஜெட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டை பார்த்தாவது தமிழக அரசு விவசாயிகளை காப்பாற்றுமா என்ற ஏக்கத்தில் இப்படி ஒரு பட்ஜெட்டை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஊடகத்திலே சிலர் பேசுகிறார்கள். விவசாயிகளுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை ஆதரித்துவிட்டு, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த சட்டங்களை ஆதரித்துவிட்டு வேளாண்மை நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடலாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மை போன்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாம் இன்றைக்கு ஆளாகி இருக்கிறோம். விவசாயிகளுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை மக்களவையிலே இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு நிறைவேற்றுகின்ற பொழுது மக்களவையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட கிடையாது என்ற உண்மையை வசமாக மறைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஊடகத்திலே பேசுகிறவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்காத நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற கருப்பு சட்டங்களை எதிர்க்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்று கேட்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த பித்தலாட்டம். அதற்கடுத்து மாநிலங்களவையில் அந்த கருப்பு சட்டத்தை நிறைவேற்ற முயற்சிக்கின்ற பொழுது மாநிலங்களவையில் இருந்து ஒரே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான். அந்த கருப்பு சட்டங்களை மாநிலங்களவையில் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த நாடாளுமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லை. உடனே என்ன சொல்வார்கள்? ஆகா, இவர்கள் பாராளுமன்றத்துக்கே போகவில்லை. பாராளுமன்றத்திற்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக பேசிய பொழுது, பல்வேறு தமிழக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பற்றி பேசிய பொழுது, கோதாவரி காவிரி இணைப்பை பற்றி பேசிய பொழுது, இன்னும் பல விவாதங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பேசியதெல்லாம் இவர்கள் கண்களுக்கு தெரியாது. காரணம், காமாலை பிடித்தவன் கண்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்று ஒரு பழமொழி இருப்பதைப் போல எப்பொழுது பார்த்தாலும் மஞ்சளாடை அணிந்து சீரடியோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மஞ்சளாடையை பார்த்தால் மட்டும் இவர்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும், வன்மம் பொத்து கொண்டு வந்துவிடும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். நெய்வேலி நிலக்கரி நிறுவன பிரச்சனையில் பல விவசாய சங்க அமைப்புகளை கூட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது அந்த கூட்டத்திலே தமிழகத்திலே இருந்த விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு, டெல்லியில் ஆள்கின்ற மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண்மை சம்பந்தமான கருப்பு சட்டங்களை எதிர்த்து நடத்திய போராட்டத்தில் தமிழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்திய அந்த விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு, அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா கண்ணு தமிழ்நாட்டு விவசாயிகளின் சார்பில் டெல்லியிலே நடைபெற்ற போராட்டத்திலே கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை நடத்திய ஐயா கண்ணு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய அந்த விழிப்புணர்வு கூட்டத்திலே பேசினார். விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த கருப்பு சட்டங்களுக்கு எதிராக டெல்லியிலே நாங்கள் போராட்டம் நடத்திய பொழுது எங்களுக்கு முதலில் சோறு போட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்று பேசினார். இவ்வளவு உண்மைகள் இருக்க, இந்த அளவிற்கு விவசாயிகள் சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் டெல்லியிலே விவசாயிகள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களோடு நின்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் என்ற உண்மை தெரிந்த பிறகும், அது சம்பந்தமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒரு விவசாய சங்க தலைவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிறகும் திட்டமிட்டு விவசாயிகளுக்கு எதிரான கருப்பு சட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே சிலர் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று
ஒன்று அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்க வேண்டும் அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இவை இரண்டும் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் விவசாயிகள் மீதும் அக்கறை இல்லாத அயோக்கிய சிகாமணிகளாக இருக்க வேண்டும். அல்லது மக்களை பற்றி கவலைப்படாமல் தான் வயிறு வளர்த்தால் போதும் என்று நினைக்கின்ற அடைந்தெடுத்த சுயநல பேர்வழிகளாக மட்டுமே அவர்கள் இருக்க முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.